தம்பி சாட்டை முருகன் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்குது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசும்போது தன்னுடைய அக்காள் தங்கை, தமிழ்நாட்டுடைய அக்காள் தங்கை பெண்களிடத்தில் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எனக்காக நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் விசில் சின்னத்தை கோலமாக போடுங்க அப்படின்னு கேட்டுக்கினாராம். அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய அக்காள் தங்கைகள் பெண்கள் மறுநாள் காலையில் விசில் சின்னத்தை கோலமாக வரைஞ்சிருக்காங்க. இதை போய் நம்ம தம்பி சாட்டை முருகன் பார்த்துருக்குது. எல்லா வீட்லேயும் விசில் கோலம் போட்டிருக்காங்க. அதில் ஒரு வீட்டில் மட்டும் விசில் கோலம் சங்கு மாதிரி போட்டிருந்தது தான் தம்பி சொல்லுது. நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ அதானே நமக்கு தெரியும். இதுக்கு அது சங்கு மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சதும் இந்த தம்பி என்ன நினச்சிக்கிச்சான், சரி இந்த தேர்தலில் தாவேகாவுக்கு சங்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிச்சான். அப்படி இல்லை தம்பி, அதுக்கு அந்த அர்த்தமே கிடையாது. பட்டினத்தார் பாடினார், முதல் சங்கு பாலூட்டும், இடைச்சங்கு தேன் அமுது ஊட்டும் அப்படின்னு சொன்னார். முதல் சங்கு பாலூட்டும் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்ததும் அதுக்கு இந்த பாலாடைக்கு பதிலாக கடல் சங்கு பயன்படுத்துவாங்க. கடல்லேருந்து சங்கு எடுத்தாந்து அதை சுத்தப்படுத்திட்டு அதில் பால் ஊற்றி குழந்தைக்கு ஊற்றுவாங்க. அதுதான் முதல் சங்கு பால் ஊட்டும். இடைச்சங்கு தேன் அமுது ஊட்டும்னா ஒரு மனிதனுக்கு திருமணத்தின் போது ஊதப்படுகிறது இரண்டாவது சங்கு. ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆகியிருந்ததுன்னா அவருக்கு மனைவி கிடைச்சி வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் நீங்கள் பார்த்தது முதல் சங்கு. அது தமிழக வெற்றி கழகத்துக்கு பால் ஊற்றி, குழந்தையாக இருந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு பால் ஊற்றி இப்போ வாலிபனாக ஆக்கிடுது. ஆனால் நீங்கள் பார்த்த சங்கு மூன்றாவது சங்கு, அது நீங்கள் சார்ந்திருந்த கட்சிக்கு சங்கு ஊதிடுது. சங்கு ஊதிடுதுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஊதிட்டீங்க, பால் தெளிச்சிட்டிங்க, முடிச்சு விட்டீங்க, போங்க.